ஹாய், வெல்கம் டு நம்ம ஏரியா. நம்ம ஏரியாவில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது நதர் கிச்சன் டூர் வீடியோ தான். ஒரு ரொம்ப குட்டி கிச்சன். இது வரைக்கும் நான் யூடியூப்பில் கூட இவ்வளோ குட்டி கிச்சனை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நீங்களும் கூட பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய மொத்த கிச்சனும். இதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க, எப்படி இருக்குது, நான் இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஓவரால் வியூ பார்த்துடலாம். இவ்வளோ தான் மொத்த வியூவே, இவ்வளோ தான் மொத்த கிச்சனும், இவ்வளோ தான் இந்த இடம் மட்டும்தான் என்னோடய கிச்சன் ஏரியா. ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நான் ஒரு டேபிள் வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நான் இந்த ஸ்டவ் நான் இங்கே தான் இந்த டேபிளில் தான் வச்சுருந்தேன். இப்போ அந்த டேபிள் நான் ரீரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிவிசி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இது நான் ரெடி பண்ணேன். பிகாஸ் இதுன்னா எனக்கு இப்படியே துடைக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும். பேப்பர் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3 டயர் ரேக் இதில் நான் வச்சுருக்கிறேன். இதில் பெரிய வெங்காயம், அப்புறம் இதில் சின்ன வெங்காயம், இது உருளைக்கிழங்கு, இது ரெண்டையுமே வைக்கணுன்றதுக்கான இந்த மாதிரி நான் இது பண்ணி டிவைட் பண்ணி இதில் வச்சிருக்கிறேன். அப்புறமா இதில் இஞ்சி, இதில் பூண்டு வரும். பூண்டு காலியாகிடுச்சு, அதனால் இந்த மாதிரி. அப்புறம் இப்படி பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது கூடவே பக்கத்தில் நான் இங்கே ஒரு ட்ரே வச்சுட்டு, இது நெய் பாட்டில். நெய் நான் இந்த நெய் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். இது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். இது எக்ஸஸ் எண்ணெய் ஊற்றுறதுக்காக இந்த டப்பா வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இது என்னோடய ஸ்பூன் ஹோல்டர். இந்த ஸ்பூன் ஹோல்டர் நான் ஆல்ரெடி ஒரு பழைய பிளாஸ்டிக் டப்பாவை வச்சுருந்தது, தூக்கி தூர போட்டேன். நான் தூர போட்டதை எடுத்து என் பையன் 2-3 ஸ்பூன் போட்டு விளையாடிட்டு இருந்தான். அதில் தான் எனக்கு இந்த ஐடியாவே வந்தது. நம்ம கூட இந்த மாதிரி இப்படி ஸ்பூன் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம், ஸ்பூன் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி லைட்டாக இப்படி பெயிண்ட்லாம் பண்ணி, ஆனால் மூடி மிஸ் ஆனதுனால தான் தூர போட்டேன். பெயிண்ட்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பூன், இந்த எக் செப்பரேட்டர், ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு பக்கத்துலேயே வச்சுட்டேன். அப்புறமா இந்த மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருக்கிறது என்னோடய மிக்ஸி. அது கீழே இந்த மிக்ஸி கீழே ஒரு தர்மாக்கோல் இந்த மாதிரி, இது ஃபேனுக்கு வந்தது. இதை நான் இதில் வச்சுட்டு இப்படி வச்சுருக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், மற்றது கொஞ்சம் தெரிக்கும் போது இதுக்குள்ளேயே தெரிச்சு நம்ம ஈஸியாக தொடச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நான் இது இப்படி இதுக்கு மேலே வச்சுட்டேன். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கீழே இந்த கேப்பில் தான் நான் இந்த சிலிண்டர் வச்சுருக்கிறேன். இங்கே தான் சிலிண்டர் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் இங்கே வச்சுருக்கும் போது எனக்கு சிலிண்டர் இங்கே பக்கத்துலேயே இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள். நான் கொஞ்சம் எட்டிட்டு பண்ணணும், அப்படி இல்லாட்டி இந்த என்ட்ரன்ஸில் இந்த இடத்துல இருந்துச்சு, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ அதனால தான் நான் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணினேன். அப்புறமா இது ஒரு பழைய சப்பாத்தி போடுற பலகை. இதை தான் நான் காய்கறி நடுக்கிறதுக்கு சாப்பிங் போர்டாக பயன்படுத்துகிறேன். ஏன்னா இந்த இடத்துலையோ அல்லது இந்த இடத்துலையோ நான் வச்சு தான் கட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு அது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். அப்புறமா இங்கே பக்கத்துலேயே ஒரு திண்டு மாதிரி இருக்குது. இதில் தான் நான் இப்போ ஸ்டவ் வச்சுருக்கேன். நான் இப்போ இடத்த மாற்றிட்டு இதில் இந்த ஸ்டவ் பக்கத்துலேயே நான் இங்கே உப்பு சால்ட் வச்சுருக்கிறேன். இது கல் உப்பு. இது நான் சமீபத்தில் தான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்தது, சிரட்டையில் பண்ணது. இது கல் உப்பு போடுறதுக்காகவே இந்த சொல்லி தான் இது விற்றாங்க. இது ஸ்ரீலங்கன் ருப்பிக்கு நான் 120 வாங்கினேன். அப்புறமா இதில் புளி இது இஞ்சி ஏதாவது தட்டிக்கலாம் அப்படின்னு நான் இதில் பக்கத்துலேயே வச்சுட்டேன். அதுவும் எனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறமா மேலே இது இந்த ஸ்விட்சு. இது நான் இங்கே மிக்ஸி எனக்கு இங்கேருந்து நான் கனெக்ட் பண்ணி போடுவேன். அப்புறமா இந்த க்ளவ் நான் இங்கே பக்கத்தில் மாட்டி வச்சுருக்கிறேன். எனக்கு இது எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது பக்கத்தில் இங்கே மேலே இது ஒரு டிஐவை. நான் ஒரு பழைய இது தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த ரெட் கலரில் இந்த இடியப்ப தட்டில் நான் இந்த ஃப்ளவர் வாஸ் பண்ணினேன். இதெல்லாம் இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் டிஷ்யூ.
அப்புறமா இந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இந்த கலர் பேப்பர்ஸ் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால பண்ணினது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆணி இருந்ததுனால இது இங்கேயே நான் மாட்டிட்டேன். அந்த இடியாப்ப தட்டில் உள்ள அந்த ஹோல் ஈஸியாக வந்து மாட்டிட்டேன் அதையே. அப்புறம் இங்கே வந்து என்னோடய இந்த ஸ்டவ் வந்து நான் இப்போ வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 வாரம் தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் தான் இருக்கும். இது வந்து 2 பர்னர் கிளாஸ் டாப் எவ்ரிடே ஸ்டவ். இது நான் சென்னையில் தான் வாங்கினது. நான் ஆர்டர் பண்ணதுன்னு இல்லை, நான் வாங்கணும்னு நினச்சது வேறு. ஆனால் வந்து இதுதான் கொண்டு வர்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து இங்கே வந்தது. இது எப்படி இருக்குது என்ன மாதிரின்னு எனக்கு தெரியலை. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னலில் வந்து இந்த மாதிரி ஆணியில் நான் இந்த மாதிரி என்னோடய ஃப்ரைங் பேன், தவா, தோசைக்கல் எல்லாமே மாட்டி வச்சுருக்கிறேன். அதோடு வந்து இந்த இடத்துல வந்து இந்த பாதாம் மிக்ஸ், அப்புறமா இது வந்து பெருங்காயத்தூள், அப்புறமா குக்கரோட விசில். இது வந்து இந்த இடம் எனக்கு இதை வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த இடம். அப்புறமா இது என்ன வயர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எமர்ஜென்சி லைட், இதுக்கு வெளியே உள்ளது. நமக்கு அது தேவைப்பட்டால் இதை மாட்டிட்டு சுவிட்ச் போட்டு அதை போட்டுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்குது. ஒரு எமர்ஜென்சி லைட் மாதிரி. அதோடு அப்படியே பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து எனக்கு தேவையான இந்த ஸ்பூன், கத்தி, அந்த மாதிரி கரண்டி எல்லாமே நான் வந்து மாட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு கத்தி வந்து ரெண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதை நான் இங்கே மாட்டி வச்சுருக்கிறேன். அப்புறமா எனக்கு டக்குன்னு சட்டுன்னு எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஐட்டங்களை இந்த பக்கத்துலேயும், கொஞ்சம் ரேராக எடுக்கிறது எல்லாமே இங்கேயும் நான் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கிறேன். இந்த சிசர் எல்லாமே இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இதுவும் ரொம்ப கஷ்டம் இல்லை, கொஞ்சம் எட்டி எடுக்கிற மாதிரி, இது உடனே எடுக்கிற மாதிரியானது. இது இடமே சின்னதுன்றதுனால பேருக்கு ரொம்ப தூரம் கஷ்டம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு இந்த பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஹோல்டர் மாதிரி மாட்டிட்டு இதில் எனக்கு தேவையானது, இது மாட்ட முடியாதுல தான் நான் இதில் வச்சேன், அதுக்காக தான் நான் இதே இங்கே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இந்த சிரட்டை கரண்டின்னு சொல்லுவாங்க. இது நான் வாங்கி 2 நாள் தான் ஆகுது, நான் இன்னும் யூஸ் பண்ணலை. ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் வாங்கிட்டேன். இங்கே இந்த மாதிரி நிறைய இது கிடைக்கும். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்புறமா இதுக்குள்ளே இந்த லைட்டர், ஃபோக், ஸ்பூன், இந்த ஆயில் ப்ரஷ், அப்புறமா இது வந்து இது நான் வச்சிருக்கிறேன். இது வந்து பணியாரம் எல்லாம் பண்ணும்போது இது ரொம்ப தேவைப்படும் எனக்கு. அப்புறமா இந்த சைடில் வந்து இந்த கப்பெல்லாம் நான் இது பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கப்ஸ். கெஸ்ட் வர்றது அந்த மாதிரி டைமில் வந்து இருக்கிற கப்ஸை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து அன்னன்னைக்கு ரெகுலராக எனக்கு என்ன தேவைப்படுமோ அதை தவிர வேறு எதையுமே நான் இங்கே வைக்கவே இல்லை. அது மட்டும்தான் நான் இந்த குட்டி கிச்சனில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா இந்த ரேக் வந்து என்னோடய பாத்திரம் வைக்கிற ரேக். இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 வருஷம் மாதிரி ஆகுது இது நாங்கள் எடுத்து. இது வந்து எங்களுக்கு தேவையான 4 அல்லது 5 பிளேட்ஸ் தான் இதில் இருக்குது. இது வந்து சாஸஸ். இந்த சாஸஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல், எனக்கு ரொம்ப தேவைப்படும். சமையல் பண்ணும்போது ஸ்பூன் ரெஸ்ட்டாகவும் நான் இதை தான் ஒன்று இங்கே வச்சுட்டு யூஸ் பண்ணுவேன். அப்புறமா இதெல்லாம் வந்து அந்த பாத்திரம் மூடுற மூடி அந்த மாதிரி ஐட்டம் தான் நான் இங்கே வச்சுருக்கிறேன். இது வந்து யாராவது நமக்கு கெஸ்ட் வந்தால் கூட ஒருத்தர் அல்லது 2 பேர் வந்தால் கூட ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அளவு அதிகரிக்கும் போது தான் வந்து பெரிய பிளேட்ஸில் வைப்பேன். டீ வந்து இதோடய வச்சுட்டு சர்வ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி எல்லா டைமும் வந்து இது கொஞ்சம் நல்லா கை கொடுக்கும். என்னோடய வீடியோஸில் கூட நீங்கள் இதை வந்து அதிகமாக பார்த்துருப்பீங்க. நான் இதுதான் நிறைய யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இந்த பவுல்ஸ் எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இது இந்த லெமன் புளியறது, அப்புறமா வந்து இது ஆரஞ்சு ஜூஸ் மேக் பண்ணுறது, இது வந்து இந்த டம்ளர்ஸ், இது வந்து ஜூஸுக்கு வீட்டில் ரெகுலர் யூஸுக்கு இதுதான் வந்து ரெகுலர் யூஸுக்கு வந்து இது எடுக்கிறது. அப்புறமா வந்து இது வந்து இங்கே பாத்திரத்தை நான் கழுவிட்டு இதிலே வந்து நான் வச்சுருவேன். தண்ணி வடினா கூட இங்கே ஒரு ட்ரே வந்து இதில் கொடுத்துருக்குது. இந்த ட்ரேயில் உள்ள தண்ணியை நம்ம எடுத்து ஊற்றுற வேலை தான்.
அப்படி இல்லைன்னா ட்ரே இல்லைன்னா கூட நமக்கு வந்து இது அப்படியே இது வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு அவங்கள்ட்ட காமிக்கிறதுக்காக அப்படியே வந்து கூட இதில் வடிஞ்சிடும். பட் சம்டைம் நம்ம மீன் ஏதாவது கழுவிட்டு இருக்கும்போது சில நேரம் சொட்டி சொட்டி வடிஞ்சிட்டு இருக்கேன். அப்படி வடியக்கூடாதுன்னு அந்த ட்ரே இது கூட வச்சுட்டேன். அப்புறமா வந்து இந்த சோப்லாம் வந்து நான் இன்றைக்கே ஒரு இதில் வச்சுட்டேன். கீழே வந்து இந்த ஸ்க்ரப்பர்லாம் வச்சுட்டேன். நான் லிக்விட் யூஸ் பண்ண மாட்டேன், விம் சோப் தான் யூஸ் பண்ணுவேன். அது இங்கே பக்கத்துலேயே இருக்குது. அப்புறமா இதில் வந்து இது ஒரு எம்டி டப்பா அது அங்கே இருக்குது. அப்புறம் இது வந்து இந்த சிங்க். இங்கே வந்து எங்கேயுமே வந்து தண்ணி குடம் அப்புறமா வாட்டர் ப்யூரிஃபையர் அதெல்லாம் கிடையாது. இந்த டேப்பில் வர இந்த தண்ணி இது ஃப்ளாட் சிஸ்டம் வீடு. இது வந்து இங்கே ஒரு மேலே வந்து இருக்கிற அந்த டேங்க்கில் இருந்து வர்ற தண்ணி தான் இந்த 10 வீட்டுக்கும் 10 வீடு இருக்குது. 10 வீட்டுக்கும் இதுலேருந்து வர்றது நல்ல தண்ணி தான். இந்த சிங்க்குக்கு பாத்ரூம் டாய்லெட் நீ எங்கே தண்ணி வந்தாலும் அதே தண்ணி தான் எங்களுக்கு வருது. அதுதான் வந்து நல்ல தண்ணி தான் எல்லா இடத்துக்குமே வருது. கொழும்புக்கு மட்டும்தான் இந்த இப்படி, மற்ற இடத்துல வந்து அது நல்ல தண்ணி வேறு உப்பு தண்ணி வேறு அந்த மாதிரி தான் வருது. கொழும்பில் மட்டும்தான் இப்படி தண்ணி நல்ல தண்ணி எல்லா இதுலேயுமே வர்றது கொழும்பில் மட்டும்தான். அப்புறம் இது வந்து நான் சாப்பிட்டு போடுற இந்த எச்சி எல்லாம் போடுறதுக்காக இது வச்சுருக்கிறேன். அதை வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கழுவி இந்த மாதிரி நீட்டாக வச்சுருவேன். அப்புறமா இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் ரேக்கு ஏற்கனவே நீங்கள் எங்களோட A to Zன்னு சொல்ல ஒரு ஸ்ரீலங்கன் ஷாப்பிங் மால் வீடியோவில் வந்து அந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிச்சோம். அது அந்த மாதிரியான ஸ்பைஸ் ரேக் தான் இது. இதில் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன வச்சு, ஆனால் பிளாஸ்டிக் தான். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இதில் நான் காஃபி பவுடர் வச்சுருக்கிறேன். இந்த காஃபி பவுடர் வந்து வீட்டிலேயே திரிச்ச காஃபி பவுடர். இது வந்து நமக்கு ஒரு தலைவலி என்ன சொல்கிறது, மந்த்லி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பெயின்ஸ் அந்த மாதிரி ஒரியான டைமில் கூட இது ஒரு நல்ல ரிலீஃப். நான் எப்போவுமே அந்த டைமில் மாத்திரையெல்லாம் எடுத்ததே கிடையாது. இதுதான் எனக்கு அந்த டைமில் ஒரு நல்ல மருந்து, நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்குது. அப்புறமா இது பக்கத்தில் இது வந்து கரம் மசாலா, இது சில்லி ஃப்ளேக்ஸ், இது வந்து சோம்பு பொடி, இது வந்து டீ போடுற ஐட்டம்லாம் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. டீ தூள், தேயிலை, மில்க் பவுடர், சீனி. இங்கே வந்து மில்க் பவுடரில் தான் மோஸ்ட்லி வந்து டீ போடுவாங்க. அதனால் எப்போவுமே வந்து இது வந்து கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஏலக்காய், அப்புறமா பட்டை, இது வந்து மிளகுத்தூள், மஞ்சள் தூள். இதுவும் ஒரு இந்த மாதிரியான ஸ்பைஸ் ரேக் தான். அதில் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாமல் ஆயிடுச்சுனால நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரேக்கை மட்டும் வச்சுருக்கேன். இந்த ரேக் வந்து நல்ல கனமாக இருந்துச்சுனால அதை நான் வந்து அப்படியே வச்சிருக்கிறேன். அப்புறமா இது வந்து கறி மசாலா தூள்னு சொல்லக்கூடிய ஆச்சி பிராண்டோடது. இது வீட்டில் திரிச்சது இல்லை. நான் இது வந்து ஒரு 7 அல்லது 8 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல மாதிரி தான் இருக்குது. அப்புறமா இது வந்து தனியாத்தூள், இது வந்து சில்லி பவுடர். இது ரெண்டுமே வீட்டில் திரிச்சது தான். இது மட்டும்தான் வந்து அந்த ஆச்சி பிராண்டோடது. நான் அதுதான் ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருக்கிறேன். அப்புறமா இது வந்து இந்த ஒரு ரேக் வந்து நான் டிஐஒய் தான். இதுவும் என்னோடய டிஐஒய் தான். இந்த ஒரு மில்க் பாக்ஸ் வரும், அதில் வந்து நான் ரெடி பண்ணது. இதில் வந்து சாம்பார் பொடி, இது வந்து பாதாம் இருக்குது இதுக்குள்ளே. இதையே நான் வந்து சம்மந்தம் இல்லாமல் இங்கே வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே 2 கால் எலியெல்லாம் வந்து இந்த பாதாம் டப்பாவை தூக்கிட்டு போயிடும். அதனால தான் வந்து இந்த மசாலா ஐட்டம்குள்ளே வந்து நான் இதை வச்சுருக்கிறேன். அப்போ தான் தெரியாது அப்படின்றதுனால தான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாலேயே போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து மோர் மிளகா. அப்புறமா இது வந்து கொடம்புளி. இந்த கொடம்புளி வந்து இங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஹெல்தி. கேரளா சைடு அந்த மாதிரி இது நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்தி. தக்காளி அப்புறமா புளிக்கு பதிலாக வந்து இது நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த கொடம்புளி. அப்புறமா இது பக்கத்தில் வந்து வினிகர். இது வந்து நான் வந்து அயன் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கினேன். அப்புறமா வந்து அது வந்து நமக்கு ஒன்ஸ் a வீக் தானே தேவைப்படும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது கூட இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால
அயன் பண்ண டைம் போக இது இங்கே தான் இருக்கும் இந்த இடத்துல. அப்புறமா அந்த இது வந்து முந்திரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி முந்திரி, வேர்க்கடலை, இது வந்து காணம். இது வந்து நான் வறுத்து வெறும் சட்டியில் வறுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து கூட நமக்கு ஒரு ஸ்நாக் மாதிரி பசங்க கேட்க கூட கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி. இதுவும் நாங்கள் வந்து இந்த வேர்க்கடலை சாப்பிட்ற மாதிரி முந்திரி சாப்பிட்ற மாதிரி இதையும் சாப்பிட்றது தான். நியர் அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அட்டாச் பண்ணுற இந்த இது பண்ணி நான் இது ஒன்று என்னோடய ஏப்ரம் இங்கே வச்சுருக்கிறேன். இது இங்கே இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். நாகர்கோவில் போத்தீஸில் வாங்கினேன். ஜஸ்ட் 35 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னுமே எதுவுமே ஆகலை. ரொம்ப அப்படியே வாங்கின இருந்த மாதிரி இருக்குது. நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து இந்த டேபிளுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம கெஸ்ட் யாராவது வந்தால் ஒரு டெசர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தேவைப்படுற இந்த பவுல்ஸ் அந்த மாதிரிலாம் நான் இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். ஆனாலும் ரொம்ப நிறைய ஒன்றும் வைக்கலை. நான் ஆல்ரெடி காஃபியை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த காஃபி வந்து நாங்கள் கெஸ்ட்டு வந்தவங்க யாருக்காவது கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி கப்பில் தான் கொடுப்போம். இந்த அளவு தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. இது அவ்வளோதான் குடிக்கணும் அந்த மாதிரி. அப்புறமா இது என்னோடய அஞ்சரை பெட்டி. அதை திறந்து காமிக்கிறேன். இது வந்து வத்தல் இருக்கும், காலியாகிடுச்சு. இது வந்து ஜீரகம், சோம்பு, கடுகு, மிளகு, வெந்தயம், அப்புறமா இது முழு மல்லி, உளுந்து. மல்லி எனக்கு ரசத்துக்கெல்லாம் நான் போடுவேன், அதனால எனக்கு இது பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். அது எனக்கு தேவைப்படும். மஞ்சள் வந்து சில்வரில், அதாவது கண்ணாடி பாட்டிலில் தான் வைக்கணும்னு இங்கே சொல்லுவாங்க. அதனால தான் இதில் வைக்காமல் அதில் வச்சிருக்கிறேன். அதோட பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். இருட்டாக இருக்குது. டிஷ்யூஸ் வச்சுருக்கிறேன், எனக்கு இங்கே கொஞ்சம் தேவைப்படும். அப்புறமா இன்னொரு பாக்ஸில் வந்து பிரிஞ்சி இலை வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வந்து என்னோடய இடியாப்ப பெரல். அதுக்கு கீழே என்னோடய கிச்சன் டவல் வச்சுருக்கிறேன். இது எனக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. ஏதாவது துடைக்க வாங்க வேணும்டா யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இது வந்து யாராவது கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணுற அந்த பாத்திரம். ஆனால் வந்து அடிக்கடி கொஞ்சமாக எப்பயாவது யூஸ் ஆக தான் செய்யும். சம் வீடியோஸில் கூட நான் இது யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இது இங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரங்கள். அப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய சின்ன சின்ன கிண்ணி, அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய அந்த டப்பா, நம்ம கறி மீன்லாம் வைக்கக்கூடிய அதெல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாமே வந்து நான் இதிலேயே கழுவிட்டு இங்கேயே வச்சுருவேன். கொஞ்சம் நேரம் தண்ணி வடியை வச்சுட்டு இங்கேயே வச்சுருவேன். அது எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது. இங்கே ரொம்ப இடத்த கொள்ளாமல் இங்கே வந்து இது வைக்கிறதுக்கு முடியுது. அப்புறமா இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டவ்வுக்கு கீழே உள்ள இந்த இடத்துல வந்து நான் இப்படியே காமிக்கிறேன். இதுக்குள்ளே கொஞ்சம் இருட்டாக தெரியும். இந்த மாதிரி ஒரு கூடை மாதிரி வச்சுட்டு இதை நான் டெய்லி ரெகுலராக எனக்கு டெய்லியே தேவைப்படுற பாத்திரங்கள் எல்லாமே வந்து நான் இப்படி வச்சிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் எடுக்க வரலாட்டி நான் இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கிடுவேன். இது டெய்லியுமே எனக்கு தேவைப்படுறது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இது ஒரு மண் பாத்திரம் கூட இங்கே இருக்குது. மாவு பிசைகிறது அது பின்னாடி இருக்குது. ஒரு பேன் மாதிரி உள்ளது இருக்குது. எல்லாமே இதில் இருக்குது. அப்புறமா இன்னொரு கூடையில் வந்து இது எனக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப பதறிட்டு தேடக்கூடிய பொருள் இதெல்லாம் இதில் இருக்குது. அதாவது என் பையனுக்கு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துடக்கூடிய பாஸ்கெட்டெல்லாம் இதில் இருக்குது. இது வந்து எனக்கு சம்டைம் மிஸ் ஆனால் இதுதான் கொஞ்சம் அந்த டைமில் வந்து சிரமமாக இருக்கும். அதெல்லாம் தான் நான் வந்து பத்திரமாக இதில் வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து அந்த சைடில் வந்து இது அந்த மிக்சியில் உள்ள 3 ஜாருமே வச்சுருக்கிறேன். அப்புறமா அந்த சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியலை. நான் எடுக்கும்போதும் எனக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் பரவாயில்ல, குனிஞ்சு நிமிர்ந்து எல்லா வேலையும் பண்ணால் நல்லது தானே அப்படின்ட்டு பண்ணுறது தான்.
ஆனால் எப்போயாவது தான் எடுப்பேன். கொஞ்சம் சின்ன சின்ன அந்த கேக் ட்ரே உங்களுக்கு பார்க்க இந்த இதெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறமா புட்டுக்குடல், ஆப்பம் போடுறது, இல்லை எப்போயாவது வீடியோஸ் இல்லாட்டி ஆப்பம் எப்போயாவது பண்ணும்போது அந்த டைமில் எடுப்பேன். அந்த மாதிரி தான் அதை வந்து எடுக்கிறது. அப்புறமா அதோடைய கீழே பார்த்திங்கன்னா வந்து இதில் தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் தேவையானது எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து அரிசி, அப்புறமா உள்ள பருப்பு, அது எல்லாமே இந்த நைட் கொஞ்சம் கொஞ்சமாக டப்பாவில் போட்டுக்கிறது எல்லாமே உள்ளே வந்து ஒவ்வொரு இதுலேயுமே நான் போட்டு வச்சுக்கிறேன். ரொம்பவே தெரியலைங்க, சாரி, ரொம்ப சாரி. நான் கொஞ்சம் கீழே இறங்கி அந்த மாதிரி தான் எடுப்பேன். நான் கொஞ்சம் லாங் வியூ காட்டினா கூட தெரியுதான்னு பார்க்கலாம். அப்படி ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். ஒரு வாளியில் பருப்பு, அப்புறமா இது வந்து யாராவது வந்தால் யூஸ் பண்ணுறது ஹாட் பேக். இந்த இடம் வந்து காலியாக இருக்கிறது. இங்கே நான் ப்ரெஷர் குக்கர் அந்த மேலே இருக்கிற அது, அப்புறம் இன்னொரு குக்கர், அது ரெண்டையுமே இங்கே தான். நான் 2 குக்கர் தான் மொத்தமாக யூஸ் பண்ணுறேன். அது ரெண்டையுமே இந்த இடத்துல வச்சுருப்பேன். அவ்வளோதான். அதோடு அது பக்கத்தில் இது வந்து சிங்க்குக்கு கீழே இந்த ஏரியாவுக்கு வந்தோன்னே இங்கே நான் எதுவுமே வைக்கலை. இது வந்து என்னோடய ஒரு வ்ளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேங்காய் திருவுறது. இதை தான் நான் தேங்காய் திருவேன். அப்புறமா இது ஒரு குப்பை டப்பா. இதில் வந்து 2 வச்சுருப்பேன். ஒன்று பிளாஸ்டிக், அப்புறமா ஒன்று வந்து மற்ற குப்பை போடுறதுக்கு. இங்கே அப்படி தான் பிரித்து தான் வீசணும். ஒரு நாள் அது வந்து வாங்கினாங்கன்னா ஒரு நாள் இதுக்கு வண்டி வரும். அப்படி அந்தந்த நாள் பார்த்து வீசணும். இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் வரல, மற்ற குப்பையை வீசியாச்சு. அதை நான் கழுவி தண்ணி வடிய வச்சுருக்கிறேன். இவ்வளோதான் இந்த குட்டி கிச்சனோட ஆர்கனைசேஷன் அண்ட் டூர் எல்லாமே இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கிச்சன் டூரில் இருக்கக்கூடிய டிஐவைஸ் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ வேணும்னா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோவையும் கண்டிப்பாக உங்களுக்காக தரலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அழகான கருத்துக்களை எங்களோட கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு முறை நன்றி.